Hello guys, welcome to கடலை பருப்பு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படினா திருப்பதி வந்திருக்கோங்க. சோ திருப்பதில இங்க இருந்து வந்து ஒரு ஒன் ஸ்டாப் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படினா ரேணிகுண்டான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. சோ அங்க வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படினா நான்வெஜ் ஃபுட் வந்து கொடுக்குறாங்க. அம்மா ஆப்பலோ. சோ இந்த கடை வந்து பாத்தீங்க அப்படினா ரேணிகுண்டால இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு 6:30 மணிலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே என்னடா ஸ்பெஷல் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஆப்பம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய சைட் டிஷ் வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க மார்னிங்கே நான்வெஜ்ஜில். ஸோ அதுக்கு இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்லி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து பருப்பு வடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் போனோடனே வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. உள்ளே என்ட்ரி ஆக முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் கூட்டத்தில் விலைக்கிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் மார்னிங் டைம் வந்து ரேணிகுண்டா சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே மார்னிங்கே வந்துட்டு முட்டை ஆப்பம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த முட்டை ஆப்பமுக்கு வந்து ஒரு சின்ன சட்னி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, கார சட்னின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு அந்த முட்டை ஆப்பம் கூட வந்து ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த தோசை பார்க்குறக்கே வந்து நல்லா காரசாரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த ஆப்பம் பார்க்குறக்கு. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி வச்சுருக்காங்க. அப்புறம் மட்டன்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கிரேவின்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்காங்க, குடல் வச்சுருக்காங்க. ஸோ இத்தனை ஐட்டம்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் விளக்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் ஆக்சுவலாக 2 ஆப்பம் கேட்டேன். ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ போனோடனே வந்துட்டு நல்லா சுட சுட வந்துட்டு 2 முட்டை ஆப்பம் கொடுத்தாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கன் கிரேவி வந்து வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. ஸோ நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவியும் ஓகே, ஸோ இதுவும் ஓகே. இது வந்து கரெக்டாக அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து எவ்வளோன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கரண்டி ஃபுல்லாக வந்து வச்சாங்க. மார்னிங்கில் வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு நான்வெஜ் வந்து எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 to 25 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு சிக்கனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து 150 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட தேங்காய் சட்னி தாங்க. ஸோ இந்த திருப்பதி ஆகட்டும் இல்லை ரேணிகுண்டா ஆகட்டும், நீங்கள் எங்கே போனாலுமே வந்துட்டு இந்த தேங்காய் சட்னி நீங்கள் பார்க்கலாம் தான் சொல்லணும். ஸோ அங்கே இருக்க ரோட்டு கடையில் வந்து முக்கால்வாசி யாருமே அந்த சாம்பார் அதெல்லாம் வந்துட்டு யாருமே வாங்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து தேங்காய் சட்னி வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இவங்க தேங்காய் சட்னியுமே நல்லா அருமையாக இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மிளகாய் சட்னி வந்து சாப்பிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. நீங்கள் ரேணிகுண்டா சைடு வந்தீங்க அப்படின்னா மார்னிங் டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்டா இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி கடைசியாக தாங்க எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்துட்டு இங்கே நான்வெஜ் வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிலாம் வந்துட்டு கம்மியாலாம் வைக்கிறது இல்லை. ஸோ வந்துட்டு இங்கே வந்து போனாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து வச்சு தராங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன கேட்டாலுமே வந்து சங்கடப்படாமல் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்பம் சாப்பிட்டேன். 4 ஆப்பமே சூப்பராக இருந்தது. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்லி கொடுக்குறாங்க, இது இல்லாமல் சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போய் இங்கே கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மட்டனும் நாட்டுக்கோழியும் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவுமே வந்து நல்லாவே குக்காக இருந்திருந்தாங்க சொல்லணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இவங்க காரமே வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பில்லு வந்துட்டு ஒரு 300 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரேணிகுண்டா சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. Yeah, I got it.
அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடலை பருப்பு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.